Example 11.27 evaluate integration of x minus 3 root of x plus 2 into dx அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ integration of x minus 3 root of x plus 2 into dx நம்ம என்ன செய்யணும், ஃபார்மேட்டை கொஞ்சம் மாற்றி இதை வந்து என்ன செய்யணும், integration of x இதோட ப்ளஸ் 2 மைனஸ் 2வை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம், ஏன்னா ஃபார்மேட் கொண்டு வரதுக்கு வேண்டி. அப்போ நம்ம என்ன செய்கிறோம், எக்ஸ் ப்ளஸ் 2 எக்ஸ் மைனஸ் 2. ஓகேங்களா, ஏன்னா இங்கே என்ன வருதுன்னு பார்க்குறோம், எக்ஸ் ப்ளஸ் 2 வருதுனால இங்கே எக்ஸ் ப்ளஸ் 2 மைனஸ் 2 அப்படின்ற ஒரு செட்டை கொண்டு வந்து இதில் நம்ம என்ன செய்கிறோம், அந்த எக்ஸுக்கும் மைனஸ் 3க்கு நடுவில் நம்ம இன்சர்ட் பண்ணுறோம். புரியுதுங்களா? அப்போ எக்ஸுக்கு எக்ஸ் அப்படியே இருக்கும், இந்த இடத்துல இந்த ப்ளஸ் 2க்கு பதில் ப்ளஸ் 2 மைனஸ் 2, அப்புறம் இந்த மைனஸ் 3 அப்படின்றத நம்ம போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 2 இன்டூ டிஎக்ஸ் அப்படின்னு நம்ம போட்டுடுறோம். போட்ட உடனே நம்மளுக்கு இங்கே என்ன ஆகிடும், இன்டெகிரேஷன் ஆஃப் இது ரெண்டுத்தையும் எக்ஸ் ப்ளஸ் 2 அப்படின்னு போட்டுட்டு அதோட இந்த ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 2வை என்ன செய்கிறோம், நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணி எடுத்து எழுதிக்கிறோம். புரியுதுங்களா? இங்கே மைனஸ் மைனஸ் என்ன ஆகிடும், நம்மளுக்கு ப்ளஸ் பண்ணணும் தெரியும். அப்போ 2வும் 3யும் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு 5ன்னு கிடைக்கும். அப்போ மைனஸ் 5 இதோட ஒரு வாட்டி ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 2 இன்டூ டிஎக்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்து எழுதிக்கிறோம். புரியுதுங்களா? இப்படி எடுத்து எழுதினதுக்கப்புறம் நம்ம என்ன செய்கிறோம், இது இன்டெகிரேஷன் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 2 இங்கே இருக்கிறது இருக்குது. அப்போது இங்கே இருக்கிறதும் எக்ஸ் ப்ளஸ் 2 அப்படி வருது. இந்த ரூட்டுக்கு பதில் இந்த ரூட்டை எடுத்துகிட்டு நம்ம என்ன செய்கிறோம், 1/2 அப்படின்ட்டு இன்டூ டிஎக்ஸ். அப்போ இங்கே 1/2 இன்டூ டிஎக்ஸ் போட்ட உடனே இங்கே மைனஸ் 5 ஆசிட்டிஸ் போட்டுடணும். இங்கே எக்ஸ் ப்ளஸ் 2 போட்டுட்டு அந்த ரூட்டை எடுத்துகிட்டு அங்கே என்ன செய்கிறோம், 1/2 இன்டூ டிஎக்ஸ். ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும், எங்கே ரூட் வந்திருந்தாலும் அந்த ரூட்டுக்கு பதில் நம்ம என்ன செய்கிறோம், 1/2ன்றத பவர் வேல்யூ தூக்கி நம்ம போட்டுக்கிறோம் அப்படின்றத ஒரு ஞாபகத்துக்கு வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்போ இது பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, எக்ஸ் ப்ளஸ் 2 வந்து ஏ மாரியும் இங்கே எக்ஸ் ப்ளஸ் 2 ஏ மாரியும், இதுக்கு மேலே ஒன்றுமே இல்லை ஆனால் 1 இருக்கிற மாரி அது எம்மாவும், இங்கே 1/2 வந்து என்ன நினச்சிட்டோம்னா இது ஏ டு த பவர் ஆஃப் எம் ஏ டு த பவர் ஆஃப் என் ஈக்குவல் டு ஏ டு த பவர் ஆஃப் எம் ப்ளஸ் என் அப்படின்றது நம்ம படிச்சிருக்கோம். லாஸ் ஆஃப் இண்டிசஸ் 7th ஸ்டாண்டர்டில் படிச்சிருக்கோம் இல்லைங்களா? அதில் இருக்கிற ஃபார்முலாவை தான் இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணி, அப்போ எக்ஸ் ப்ளஸ் 2க்கு பதில் ஒரு வாட்டி நம்ம போட்டுக்கிறோம், ஏக்கு பதில் போட்டுக்கிறோம் எம் ப்ளஸ் 1. அப்போ ஒன்றுமே இல்லைன்னா அங்கே மேலே 1 இருக்கிற மாரி 1 + 1/2 அப்படின்னு போட்டுட்டு இன்டூ டிஎக்ஸ் அப்படின்னு நம்ம எழுதிக்கிறோம். இந்த மைனஸ் 5 ஆசிட்டிஸ் அப்படியே எழுதிக்கிறோம். இன்டெகிரேஷன் சிம்பிளை போட்டுக்கிறோம், எக்ஸ் ப்ளஸ் 2 1/2 இன்டூ டிஎக்ஸ் அப்படின்னு கொண்டு வந்துடுறோம். புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இப்போ இது வரைக்கும் கொண்டு வந்த உடனே அடுத்தது நம்ம இது எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு ஃபார்மேட்டு, நம்ம இன்டெகிரேஷனில் அப்ளை பண்ணக்கூடிய ஃபார்முலா மெத்தடு நம்ம ஞாபகத்துக்கு வந்திருக்கோம் இல்லைங்களா? அந்த மெத்தடில் இந்த ஃபார்மேட் வருது அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அதனால் இன்டெகிரேஷன் எக்ஸ் ப்ளஸ் 2 இங்கே நம்ம எடுக்கும்போது இது என்ன ஆகிடும், எல்சிஎம் எடுத்தோம்னா 1 × 2 2 + 1 3 3/2 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும் இல்லைங்களா? இது ஓவரால் என்னது 3/2 ஆகிடும். அதே இப்போ நம்ம என்ன செஞ்சிடலாம், 3/2 அப்படின்னு சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இப்போ அதுக்கு பதில் நம்ம இந்த இடத்துல என்ன 3/2 ஒதுக்கி இங்கே சிம்பிளிஃபை பண்ணிங்க போட்டிருக்கோம். இது ஓவரால் நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது எல்சிஎம் சிம்பிளிஃபை பண்ணும்போது நம்மளுக்கு 3/2, அந்த 3/2 தான் தூக்கி நம்ம இங்கே போட்டுக்கிறோம். புரியுதுங்களா? போட்ட உடனே நம்ம ஞாபகத்துக்கு வரணும், என்ன ஞாபகத்துக்கு வரணும், இப்போ இன்டெகிரேஷனில் ஏதாவது பவர் இருக்கா, வேல்யூ இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, integration of x to the power of n into dx equal to x to the power of n plus 1 bringing to the power as a denominator n plus 1 plus c but n is not equal to minus 1 அப்படின்ற ஃபார்முலா இருக்கிறதுனால அப்போ x to the power of n-க்கு பதில் இங்கே x to the power of என்னது 3/2 இருக்குது. அந்த 3/2ஓட plus 1 bringing to the power as a denominator 3/2 plus 1. புரியுதுங்களா? நல்லா புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு இங்கே கொண்டு வந்தது வந்து ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணுறோம். அப்போ 1 + 1/2 இதுக்கு எல்சிஎம் எடுத்தால் தான் நம்மளுக்கு இந்த 3/2ன்றது நம்மளுக்கு கிடைக்கும். புரியுதுங்களா? இந்த 3/2ன்றது எப்படி கிடைக்கும், நம்மளுக்கு இது ரெண்டுத்தையும் முதல்ல எல்சிஎம் எடுத்து கண்டுபிடிச்சி சிம்பிளிஃபை பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் தான் இந்த ஃபார்முலாவை எடுத்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அந்த பிரிங்கிங் டு த பவர் as a 3/2 + 1 அப்படின்னு நம்ம எடுத்து எழுதிக்கிறோம். இந்த -5க்கு -5 ஆசிட்டிஸ் அப்படியே போட்டுக்கிறோம். அப்புறம் அங்கே எக்ஸ் ப்ளஸ் 2 இருக்குது, 2 தூக்கி அப்படியே போட்டுறோம். அந்த 1/2ன்றது என்ன நம்ம நினச்சிக்கிட்டேன், 1/2 + 1 பிரிங்கிங் டு த பவர் as a denominator 1/2 + 1 + c அப்படின்னு நம்ம எடுத்து எழுதிக்கிறோம் இல்லைங்களா? இப்போ இதை எடுத்துகிட்டு நம்ம என்ன செய்கிறோம், எல்சிஎம் கண்டுபிடிக்கிறோம். இப்போ இது எல்சிஎம் கண்டுபிடிக்கும் போது நம்மளுக்கு என்ன ஆகிடும், 1 × 2 2 + 3 5, அப்போ 5/2 ஆகிடும். அந்த பவரை தான் கீழே அதே மாரியே இருக்கும், அதை சிம்பிளிஃபை பண்ணால் 5/2 வந்துடும் இல்லைங்களா? அந்த 5/2 வந்த உடனே அடுத்தது இங்கே பார்க்குறோம் -5 அப்படியே போட்டுக்கிறோம், x/2 இது 1/2 + 1, அப்போ 2 + 1 3 3/2 வந்துடும். அதே தான் நமக்கு 3/2 + c அப்படின்னு நம்ம எடுத்து எழுதிக்கிறோம். அதுக்கப்புறம் இங்கே கொடுத்துருக்கிற இந்த டினாமினேட்டர் இருக்குது இல்லைங்களா, இந்த டினாமினேட்டர் வந்து ரெசிப்ரோக்கில் மேலே இப்படி போகும். அப்போ 2/5 அப்படின்னு மாறிடும். புரியுதுங்களா?
இந்த 2வும் அதே மாதிரியே என்ன செய்யும், மேலே ரெசிப்ரோக்கில் இங்கே மாறி இப்படி மேலே போகும்போது 2/3 அப்படின்னு மாறும். அப்போ இங்கே இருக்கிறது 2/5 அப்படியே போட்டுட்டோம்னா x + 2 to the power of 5/2 மைனஸ் இந்த 5 இன்ட்டு இது மேலே போகும்போது இன்ட்டு 2/3 இங்கே வரும் இல்லைங்களா. அதை எடுத்து எழுதிட்டு x + 2 3/2 ப்ளஸ் c. அடுத்தது இதெல்லாம் எடுத்து சிம்பிளிஃபை பண்ணுறோம். 2/5 x + 2 இன்ட்டு 5/2 மைனஸ் 5 2s are 10 10/3 x + 2 to the power of 3/2 ப்ளஸ் c அப்படின்ற கான்செப்டுக்கு நம்ம கொண்டு வந்து நம்ம எழுதிடுறோம். புரியுதுங்களா. இதை முதல்ல அழகாக நம்ம புரிதலை கொண்டு வந்துடணும். இந்த புரிதலுக்கு தகுந்த மாரி நம்ம என்ன செய்யணும், ஃபார்முலாவை அப்ளை பண்ணி அழகாக போட்டு பார்க்கணும். போட்டு பார்த்தோம்னா ஈஸியாக நம்மளுக்கு என்ன செய்யும், புரிதல் வர ஆரம்பிக்கும்.